True Light Network. Truly beyond truth. இந்த வார ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனல்ல இருக்கிற ஒவ்வொரு தொகுப்புகளை நேயர்கள் பார்த்து கொண்டு வரீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கு அப்படிங்கறத நாங்க நம்புறோம். நம்ம செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலில் தலைப்பு செய்திகள். அடுத்த 8 ஆண்டுகளில் 5 லட்சம் கிறிஸ்தவ இளம் தலைவர்களை உருவாக்க திட்டம். தென்கொரியாவில் நடந்தது என்ன? 2022 2024 வரை ரஷ்யாவில் 47 கிறிஸ்தவ தலைவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு இரத்த சாட்சிகளாய் மரித்தனர். ஆப்பிரிக்காவில் 700 மொழிகளில் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தீவிரமாய் செயல்படுத்துகின்றனர். ஈரானில் மிசைல் தாக்குதல் நடுவே தேவனை ஆராதிக்கும் இஸ்ரவேலர்கள். ஒடிசாவில் உபத்திரவத்தின் நடுவே விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பழங்குடியினர்கள். உலக நாடுகளில் நடைபெறும் யுத்தங்கள், பதற வைக்கும் நொடிகள், ஓர் சிறப்பு பார்வை. கர்த்தர் தமது ஜனத்தை கூட்டி சேர்க்கும் காலம் வந்துவிட்டதா? எசேக்கியேல் 36:24 நிறைவேறி வருகிறது. விவரங்கள் உள்ளே. இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தின குத்து சண்டை வீரர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மரித்த போதகரின் உடலை இறுதி சடங்கு செய்ய மறுத்த மதவாதிகள். நடந்தது என்ன? தன்னுடைய உடல் ஊனத்திலும் தேவனை தன் இசையால் மகிமைப்படுத்தும் வாலிபர். இனி விரிவான செய்திகள். வருகிற ஆண்டுகள்ல கிறிஸ்தவ வாலிப தலைவர்கள் இன்னும் அதிகமா எழும்பணும் அப்படிங்கிறதுக்காக தென்கொரியால ஆசிய கிறிஸ்தவ தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அங்கு நடந்தது என்ன? அதை குறித்ததான செய்தி தொகுப்பு உங்களுக்காக. தென்கொரியாவின் தலைநகரமான சோலில் நடைபெற்ற ஏசியா இவாஞ்சலிக்கல் லீடர்ஷிப் ஃபோரம் என்கிற இயக்கத்தின் ரீஜனல் கிறிஸ்டியன் லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ் என்கிற கிறிஸ்துவ கூடுகையில் ஏராளமான சபை தலைவர்கள் பங்கு பெற்றனர். ஆசிய கண்டம் அனைத்திலும் இருந்து 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ தலைவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதனுடைய நோக்கம் ஆசியா கண்டம் முழுவதும் சுவிசேஷத்திற்காக இளம் கிறிஸ்தவ தலைவர்களை உருவாக்கி ஒருங்கிணைப்பதாகும். வருங்கால சபை இளைஞர்களின் கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து இளம் தலைவர்களை உருவாக்க இக்கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி குடும்ப ஊழியங்களையும் விரிவாக்குவதற்கும் மற்றும் AI மூலமாக சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஆலோசனை செய்திருக்கின்றனர். இதை குறித்து இலங்கையை சார்ந்த போதகர் ஜெரோம் கூறியது, ஒவ்வொரு சபையிலும் 20% வாலிபர்கள் தலைமைத்துவத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதனால் 20 தேசங்களில் இருந்து ஒரு நாளைக்கு 20க்கும் மேற்பட்ட இளம் கிறிஸ்தவ தலைவர்களை ஏற்படுத்தும் போது 8 வருடத்தில் 5 லட்சம் தலைவர்களை உருவாக்கலாம் என்று கூறியுள்ளார். ஆசிய கண்டம் முழுவதும் 2035ற்குள் இளம் கிறிஸ்தவ சுவிசேஷகர்கள் மற்றும் இளம் கிறிஸ்தவ தலைவர்களின் எண்ணிக்கை பூத்து குலுங்கும் என்று நாம் விசுவாசிப்போம். 2022 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு வரை 47 கிறிஸ்தவ தலைவர்கள் ரஷ்யாவால் சித்திரவதை செய்யப்பட்டு இரத்த சாட்சிகளா மரித்திருக்கிறாங்க. அவங்கள குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் 2022 தொடர்ந்து யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. உக்ரைனில் சில எல்லை பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியது. அப்பொழுது அப்பகுதியில் வசிக்கும் கிறிஸ்துவர்களை ரஷ்ய ராணுவம் குறிவைத்தது. கிறிஸ்துவ தலைவர்கள் கிட்டத்தட்ட 47 நபர்களை அநேக நாட்கள் சித்திரவதை செய்து கொலை செய்தனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கொல்லப்பட்ட 47 கிறிஸ்துவ தலைவர்களும் உக்ரைன் தேசத்தை சார்ந்தவர்கள். அங்கு எல்லை பகுதிகளில் கிறிஸ்துவ சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி ரஷ்யா தேசத்தில் நற்செய்தியாளர்களுக்கு அதிகமான உபத்திரவங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றது.
நற்செய்தியாளர்கள் தேசத்தை விட்டு வெளியேற்றுவதற்கும் வெளி தேசத்து நற்செய்தியாளர்கள் ரஷ்யாவில் ஊழியம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற அநேக சம்பவங்கள் ரஷ்யாவிலும் ரஷ்ய எல்லை பகுதிகளிலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ரஷ்யாவில் வாழும் நற்செய்தியாளர்களும் ரஷ்யா யுக்ரைன் எல்லை பகுதிகளில் வாழும் நற்செய்தியாளர்களுக்கும் பாதுகாப்பை தேவன் அளிக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொள்வோம். கடந்த நாட்கள்ல வேதாகமம் வாசிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருது. வசன எழுப்புதல் ஜனங்கள் மத்தியில தீவிரமா பரவி கொண்டிருக்கு அப்படிங்கிறத சில செய்தி தொகுப்புகள்ல நம்ம பார்த்து கொண்டு வரோம். ஆப்பிரிக்கால 700க்கும் அதிகமான மொழிகள்ல வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டு அங்க இருக்கிற ஜனங்களால வாசிக்கப்பட்டு வருது. அது குறித்ததான செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். ஆப்பிரிக்க கண்டத்தில் கிட்டத்தட்ட 2000 மொழிகளை பேசும் மக்கள் வசிக்கின்றனர். இங்கு கடந்த நூற்றாண்டுகளில் வேதாகமம் மொழிபெயர்ப்பாளர்களின் தீவிர முயற்சியினால் இப்பொழுது 700க்கும் மேற்பட்ட மொழிகளில் வேதத்தை மொழிபெயர்த்திருக்கின்றனர். இதில் 350 மொழிகளில் புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. முழு வேதாகமம் 170 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 450 மொழிகளில் சுவிசேஷ புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு ஆப்பிரிக்கா மக்களிடத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. விக்லிஃப் பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் போன்ற 5ற்கும் மேற்பட்ட வேத மொழிபெயர்ப்பு இயக்கங்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் வேத மொழிபெயர்ப்பை தீவிரமாக செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. டோர் இன்டர்நேஷனல் என்கிற நிறுவனம் கென்யா, உகாண்டா மற்றும் கானா இங்கு வசிக்கும் ஜனங்களின் மொழிகளில் சைன் லாங்குவேஜ் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் 1300 ஆப்பிரிக்க மொழிகளில் வேதாகமம் மொழிபெயர்க்க வேண்டியதாய் இருக்கிறது. அதற்கு தேவன் அநேக வேதாகம மொழிபெயர்ப்பாளர்களை எழுப்பித்தர வேண்டும் என்று தீவிரமாக ஜெபிப்போம். வரும் நாட்களில் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கும் வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளை குறித்து ட்ரூ லைட் கிறிஸ்டியன் டிவியில் ஒளிபரப்புகின்றோம். ஈரானின் தாக்குதல் மத்தியிலும் இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வராங்க. ஒடிசால உபத்திரவத்தின் மத்தியிலையும் விசுவாசத்தை காத்து கொண்டு வராங்க. அது மாத்திரம் இல்லாம உலகெங்கும் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளையும் நம்ம கேட்டுக்கொண்டு வரலையா? இதை குறித்ததான செய்தி தொகுப்புகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். ஹாய்ண்ணா, சாப்பிடாம என்ன பண்றீங்க போன்ல? அதுவாமா ஆர் கனெக்ட்ல இருக்கிற நம்ம குரூப்ல ப்ரேயர் ரெக்வெஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஆர் கனெக்ட் ஆப்பா? சரி, அப்படியே அந்த குரூப்ல என்னையும் ஆட் பண்ணுங்களேன். நீங்க போடுற ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நானும் பாக்குறேன். நீ தான் ஏற்கனவே பல சோசியல் மீடியா குரூப்ல இருக்கிய, அப்புறம் இருக்கு இந்த குரூப். அண்ணா, இப்பெல்லாம் சோஷியல் மீடியால கிறிஸ்டியன் கண்டென்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஆமாம்மா, ஆர் கனெக்ட்ல அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆர் கனெக்ட் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்டியன்ஸ்கான ஆப். அதுல நம்ம டேட்டாவும் சேஃபா இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாவும் இருக்கும். அதனால தான் நானே யூஸ் பண்றேன். ஓ, அந்த ஆப்ல இவ்வளோ விஷயம் இருக்கா? அப்புறம் என்ன, என்னையும் ஆட் பண்ணுங்க. உடனே பண்றேம்மா. அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எக்கச்சக்கமான பர்சனல் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதை எங்கேஜிங்கா வச்சு உங்க ஃபேமிலியோட ஜெபமும் பண்ணிக்கலாம். அண்ணா, எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். தி ஆர் கனெக்ட் ஆப் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை ஒன்றிணைக்கும் பாதுகாப்பான தளம். மீண்டுமாக ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே யுத்தங்கள் நடந்து கொண்டு வருது அப்படிங்கிற செய்திகளை நம்ம அறிந்திருப்போம், நம்ம தெரிந்திருப்போம். நம்ம செய்தி தொகுப்புகளையும் நம்ம பார்த்து வருகிறோம் இல்லையா? அங்க இருக்கிற ஜனங்கள் அந்த தாக்குதலின் மத்தியிலையும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டு வராங்க. அங்க நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சமீப நாட்களில் யுத்த சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். யுத்தத்தின் நடுவே சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. யுத்தத்தினால் ஏற்படும் தாக்குதலிலிருந்து தப்பிப்பதற்கு பாதாள அறைகளில் பதுங்கிய இஸ்ரவேலர்கள் அவ்விடத்தில் தேவனை ஆராதித்து பாடி மகிமைப்படுத்தினர். வெளியே பயமுறுத்தும் வண்ணமாக அனைத்து நிகழ்வுகள் நடந்தாலும் கர்த்தரை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வது நம்மை உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறது. Praise the Lord, O my soul என்கிற புகழ்பெற்ற பாடலையும் மற்ற பல பாடலையும் பாடி இஸ்ரவேலர்கள் யுத்தத்தின் நடுவே தேவனை ஆராதித்து வருகின்றனர்.
இதை குறித்து CBN நியூஸுக்கு பேட்டி அளித்த இஸ்ரேலை சார்ந்த பெண் எமிலி இமானுவேல் கூறியபோது, So we got the alert that we are going to get a barrage of missiles coming to us, thousands of missiles from Iran. And so I'm with a group of young adults at the moment. They're all between the ages of 18 and 30, and many of them their first time to Israel. So we hunkered down in the bomb shelter. We had also just finished celebrating Shabbat. We had just finished. We finished our food. We were about to go and do worship outside. Then the sirens go off, and so we continue the worship down in the shelter. And so other Israeli families joined us that are neighboring bikes. There's a big bomb shelter, and many actually non-believers, honestly. And so we had kids down there, and it was just very special because we didn't actually hear any of the Iron Dome's interceptions, which are really loud because we're worshipping so loud. இந்தியாவின் அநேக இடங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு எதிரான உபத்திரவங்கள் நடந்து கொண்டு வருது. குறிப்பா ஒடிசாலையும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான காரியங்கள், கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுவது, சபைகள் இடிக்கப்படுவது போன்ற காரியங்கள் நடந்து கொண்டு வருது. அங்கிருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதா விசுவாசத்துல உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அங்க என்னென்ன காரியங்கள் நடக்குது அப்படிங்கறத செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். ஒடிசாவில் மத வன்முறைகள் அதிகமாக வளர்ந்து வருகிறது. ஆனாலும் ஒடிசாவில் உள்ள சிறு கூட்ட கிறிஸ்துவ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தில் இன்றும் நிலையாய் வாழ்ந்து வருகின்றனர். சமீபத்தில் ரிலிஜியன் அன்பிளக்ட் என்கிற யூடியூப் வலைதளத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிடப்பட்டது. அதில் ஒடிசாவில் பாலாசோர் பழங்குடியினர்கள் மத்தியில் எவ்வாறு சுவிசேஷம் சென்று ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்று வருகின்றனர் என்பதை பற்றி கூறியிருக்கின்றனர். பாலாசோரில் போதகராக இருக்கிற பாஸ்டர் சாது சுந்தர் சிங் என்கிறவர் அநேக தடைகளை மீறி மத வன்முறையாளர்களின் தாக்குதல்களை துணிச்சலாக எதிர்கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறார். சமீபத்தில் நமது கிறிஸ்துவ செய்திகளில் ஒடிசாவில் 2 பெண்களை கம்பத்தில் கட்டி வைத்து சித்திரவதை செய்ததை நாம் வெளியிட்டோம். அது நமக்கு கவலை அளித்தாலும் இப்போது நமது விசுவாசத்தை பலப்படுத்தும் செய்தி வெளியாகி உள்ளது. அந்த பெண்கள் இன்றும் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கின்றனர். கம்பத்தில் கட்டி வைத்த 2 பெண்களில் ஒரு பெண் சுபாஷினி சிங் இந்த டாக்குமெண்ட்ரியில் தனது விசுவாசத்தை கூறியுள்ளார். நமது விசுவாசத்தை பலப்படுத்தும் அந்த பெண்ணின் சாட்சி நிறைந்த காணொளி உங்களுக்காக. जब मैं प्रभु को प्रेयर करना शुरू किया तो प्रभु के बारे में लोगों को बताना शुरू किया तो मेरा ऊपर अत्याचार हुआ. जो स्थान में भी मैं प्रभु को प्रेयर करती हूँ वो स्थान में लोग मुझे अच्छे नहीं कहते. वो लोग मुझे मना करते हैं कि तुम प्रेयर मत करो. और जो स्थान में भी मैं प्रेयर करने के लिए गई थी ना, वो भी हादसा हुआ. वो प्रेयर स्थान भी बंद हुआ. वो पास्टर जी ने मुझे साहस दिया और उन्होंने मुझे गाइड किया कि तुम मत डर, तू न्याय पाने के लिए मैं तेरे साथ हूँ, मैं तुझे मार्ग दिखाऊंगा, तो तू कॉम्प्रोमाइज मत करना. वो लोग कॉम्प्रोमाइज के लिए कह रही थी ना. இன்று பாலாசோர் அருகில் உள்ள கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆராதித்து வருகின்றனர். ஒடிசாவில் போராட்டத்தின் மத்தியில் தங்கள் விசுவாசத்தை காத்து வரும் பாலாசோர் பழங்குடியினர் கிறிஸ்தவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். கடைசி காலங்கள்ல யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள் அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல ஆண்டவர் தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறாங்க. உலகளவுல மனதை பதற வைக்கத்தக்கதா அநேக யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் சத்தத்தையும் நம்ம கேட்டுக்கொண்டு வரோம். என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். உலகம் அனைத்திலும் அநேக இடங்களில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நாம் அனுதினமும் கேட்டு வருகின்றோம். உலகம் அனைத்திலும் உள்ள ஜனங்களுக்கு இப்பொழுது சமாதானம் அற்ற சூழ்நிலை நிலவி வருகிறது. சமீபத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த யுத்தத்தில் அநேக பகுதிகள் சேதமாக்கப்பட்டு 100கணக்கானோர் மரித்தனர்.
அநேக ஜனங்கள் தங்கள் நாட்டை விட்டு புறப்பட்டு ஓடும் அபாய நிலை ஏற்பட்டது. உலகம் அனைத்தையும் இந்த 2 நாடுகளின் யுத்தங்கள் பதட்டமடையச் செய்தது. நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த யுத்தத்திற்கான நிகழ்வு அனைத்தும் மனித சரித்திரத்தில் இதுவரை நடக்காத அளவில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். பாகிஸ்தான் இந்தியாவிற்கு விரோதமாகவும், சீனா தைவானுக்கு விரோதமாகவும், அமெரிக்கா ரஷ்யாவிற்கு விரோதமாகவும், ரஷ்யா உக்ரைனுக்கு விரோதமாகவும், இஸ்ரேல் தன்னை சுற்றியுள்ள நாடுகளில் உள்ள தீவிரவாதிகளின் அமைப்புகளுக்கு விரோதமாகவும் யுத்தங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றனர். அநேக யுத்தங்களும் யுத்தத்திற்கான செய்திகளும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இது அனைத்தும் நாம் கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மத்தேயு 24:6 எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களின்படி, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அதனால் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சுவிசேஷத்தை வெகு சீக்கிரத்தில் உலகத்தின் கடைசி எல்லை பகுதி வரை கொண்டு செல்வதற்கு தீவிரப்படுவோம். கர்த்தர் தன் ஜனங்களை கூட்டி சேர்க்க ஆரம்பித்து விட்டாரா? குத்து சண்டை வீரர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்ன? உடல் ஊனத்திலும் ஒரு வாலிபர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த செய்திகளை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். அன்பார்ந்த நேயர்களே, இன்று 24 மணி நேரமும் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் அவர்களின் இல்லங்களுக்கே கொண்டு வரும் உங்கள் ஃபேமிலி சேனலில் இன்றைய இறை வார்த்தை. தினமும் நம் வாழ்வின் வழிகாட்டலாக கடவுளின் வார்த்தைகளை உங்களுடன் பகிர்வது குட்டிஸ் கலாட்டா. குழந்தைகள் மற்றும் அவருடைய விசுவாச பயணத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடும் நிகழ்ச்சி ஜபமே ஜெயம் லைவ். ஜபத்தின் மூலம் வெற்றியை அடைய வேண்டும் என்பதற்கான நேரடி நிகழ்ச்சி. புதுமெட்டு புதிய தாளங்களை இசையாக கொண்ட உங்கள் இதயங்களை பூரிப்படை செய்யும் கீதங்கள். கண்ணீர் எல்லாம் துடைப்பார். இயேசு அழைக்கிறார் ஜபம் மூலம் பெற்ற நன்மைகளை சாட்சிகளாக உரைக்கும் நிகழ்ச்சி போன்ற பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியின் வேளையில் உங்களது பாடல்கள், தொழில், ப்ராடக்ட் போன்ற அநேக விளம்பரங்களை வரவேற்கப்படுகிறது. ஃபேமிலி சேனலில் உங்களது விளம்பரங்களை எல்பேன் மூலமாகவோ, விஷுவல் ஆட் மூலமாகவோ, ஸ்க்ரோலர் அல்லது ஆஸ்ட்ரான் பேண்ட் மூலமாகவோ ஒளிபரப்ப விரும்பினால் 9500155588 என்ற தொலைபேசி வாயிலாகவும் அல்லது info@familychannel.org என்ற இமெயில் மூலமாகவும் தெரியப்படுத்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்க ஜூட் அதிசயராஜ், லிஸ்னர்ஸ் சாய்ஸ் உடைய ஹோஸ்ட். ஒருவேளை உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருக்கலாம், இந்த கேம் பிடிச்சிருக்கலாம், இல்ல எனக்கு விருப்பமான பாட்டை பிளே பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கீங்கன்னா, நம்ம லிஸ்னர்ஸ் சாய்ஸோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கேமும் இருக்கு, பாட்டும் இருக்கு. உங்களுக்கு விருப்பமான பாடலையும் நம்ம ஷோல பிளே பண்ண போறோம். அதனால மிஸ் பண்ணாம ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 6 மணில இருந்து 7 மணி நம்ம கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல் மற்றும் கம்ஃபர்டர் ரேடியோல பார்க்க மறந்துடாதீங்க. டோன்ட் மிஸ் இட். மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். எசேக்கியேல் 36:24 வசனத்துல கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற காரியங்கள் நடந்து கொண்டு வருது. 1,00,000க்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தாய் நாட்டிற்கு திரும்பி கொண்டு இருக்கிறாங்க. அதை குறித்ததான செய்தி தொகுப்பு உங்களுக்காக.
நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன் என்று எசேக்கியேல் 36:24 எழுதப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அனைவரும் அறிவதில்லை. உலகமெங்கும் சிதறி வாழும் இஸ்ரவேலர்கள் அனைவரையும் கர்த்தர் கூட்டி சேர்க்க ஆரம்பித்து விட்டார். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 34 லட்சம் யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி இருக்கின்றனர் என்று அறிக்கைகள் கூறுகிறது. யூதர்களுக்கு விரோதமாக எழும்பின ஹிட்லர் காலத்தில் உயிர் தப்பின யூதர்கள் மற்றும் உலகமெங்கும் தப்பி சென்ற இஸ்ரவேலர்கள் அலியா என்னும் திட்டத்தின் கீழ் இஸ்ரவேல் நாட்டிற்கு திரும்பி அழைக்கப்பட்டு குடியுரிமை வழங்கப்படுகின்றனர். அவ்வாறு ஜெர்மனி, பிரான்ஸ், எத்தியோப்பியா, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் உள்ள யூதர்கள் அனைவரும் இஸ்ரவேல் தேசத்திற்குள் திரும்பி வந்து விமானத்திலிருந்து இறங்கி வந்த உடனே தங்கள் சொந்த மண்ணை முத்தம் செய்து இஸ்ரவேல் நாட்டிற்குள் நுழையும் காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. We had this decision a long time ago when we were very young, but life happened, but now we know it's the right time. We all have to make Aliyah. The world is just not ready for the Jews. Israel is ready for the Jews, and we have to be here, all of us. அது மட்டுமில்லாமல் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலத்தில் குடியேறின மனாசே கோத்திர இஸ்ரவேலர்களை இஸ்ரவேல் அரசு கண்டுபிடித்து ஆராய்ந்து உறுதி செய்து நாட்டிற்குள் அலியா திட்டத்தின் கீழ் வரவழைத்துக் கொண்ட நிகழ்வு நமக்கு ஆச்சரியத்தை அளித்துள்ளது. இந்தியாவிலே வாழ்ந்த மனாசே கோத்திரத்தை குறித்து நம்மில் அநேகருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எசேக்கியேல் 37:21-22 கூறியுள்ளபடி, நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை என்கிற இந்த 2 வேத தீர்க்க தரிசன வசனங்களும் நிறைவேற துவங்கிவிட்டது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஆயத்தப்படுத்துவோம். அநேக விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து நம்ம ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் தொகுப்புகள்ல நீங்க அறிந்திருப்பீங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு செய்தி தொகுப்புகள்லையும் விளையாட்டு வீரர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. யார் என்ன காரியங்கள் செய்திருக்கிறாங்க அப்படிங்கறத செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு விளையாட்டு துறையிலும் விசுவாச வீரர்களை கர்த்தர் எழுப்பி வருகிறார். அவர்கள் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் விளையாட்டு மைதானத்தில் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் அநேக காணொளிகளை நாம் ஒளிபரப்பியுள்ளோம். இப்பொழுதும் சமீபத்தில் குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்ற ரெனால்டோ என்னும் வீரர் யோவான் 3:16 உள்ள சுவிசேஷ வசனத்தை சொல்லி பார்வையாளர்கள் முன்னிலையில் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தின காணொளி உங்கள் பார்வைக்கு. Guys, always remember John 3:16. For God so loved the world that he gave his only begotten Son, that whoever believeth in him shall not perish and will have everlasting life. Jesus Christ died for your sins. Believe in him and you will be saved. Always, Jesus is King. He is our Savior. God bless everyone. Ladies and gentlemen, one more time for your winner, the incredible Rolando D. இதேபோல் பிரேசில் கால்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்ற பிரேசில் கால்பந்து வீரர்கள் ஏசாயா 41:10 வேத வசனத்தை வாசித்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்த காணொளியை காணுங்கள். No temas porque yo soy su Dios. Escuche, Isaías 41:10. ¿Dónde? Silencio, Isaías 41:10. No temas porque yo estoy contigo. No desmayes porque yo soy tu Dios que te esfuerzo. Siempre te ayudaré y siempre te sustentaré con la diestra de mi justicia. Amén.
மத்திய இந்தியால அநேக ஜனங்கள் கிறிஸ்துவ தன் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு வராங்க. அப்படி கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்கிறவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு வருது. அங்க ஒரு மனதை உருக்குற வகையில மனதை பதற வைக்கத்தக்கதான ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. அங்க என்ன காரியம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். இந்தியாவின் பல மாநிலங்களில் சுவிசேஷத்திற்கான கதவு அகல திறந்திருந்தாலும் சத்தீஸ்கர் போன்ற மத்திய மாநிலங்களில் வாழும் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு மத வன்முறையாளர்களால் அநீதி இழைக்கப்படுகின்றது. சமீபத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஊழியம் செய்து வந்த போதகர் சுபாஷ் பாகேல் அவர்கள் மரித்த போது தன் சொந்த கிராமத்தில் தன் உடலை புதைக்கும்படி மரிக்கும் முன்பு சொல்லியிருந்தார். ஆனால் நடந்தது என்ன என்பதை காணொளியில் பாருங்கள். போதகர் சுபாஷ் பகேல் இறப்பதற்கு முன்பாக அவருடைய இறுதி ஆசை தன் சொந்த மண்ணில் தன்னுடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாக இருந்தது. ஆனால் அந்த கிராமத்து மக்கள் அதை தடுத்து விட்டனர். கிறிஸ்தவ விசுவாசிகள் இறந்தால் அவர்கள் கிராமத்தில் அடக்கம் செய்யும் காரியத்தை அந்த கிராமத்திலிருந்து அவர்கள் முற்றிலுமாக நிறுத்திவிட்டனர். இந்த காரியத்திற்காக அவருடைய மகன் ரமேஷ் நீதிமன்றங்களை நாடினார். ஆனால் நீதிமன்றங்கள் இதற்கு சரியான நீதி அளிக்க தவறிவிட்டனர். அங்கு இருந்த அதிகாரிகள் இந்த இரவு நேரத்திலேயே உடனடியாக அடக்க ஆராதனையை முடித்தே ஆக வேண்டும் என்று அவசரப்படுத்தினர். அது மட்டும் இல்லாமல் 25 மைல் தொலைவில் இருக்கிற கிறிஸ்தவ கல்லறையில்தான் இவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்லிவிட்டனர். ஒரு மகனாக தந்தையின் இறுதி சடங்கு இவ்வாறாக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது மெய்யாகவே வேதனை அளிக்கிறதாக இருக்கிறது. அந்த அடக்க ஆராதனையை நடத்திய போதகர் கூறும்போது இந்த மாதிரியான வருந்தத்தக்க ஒரு அடக்க ஆராதனையை இந்த ஒரு நேரத்தில் நான் நடத்தியதே இல்லை என்று கூறுகிறார். இவ்வாறு கிறிஸ்தவர்களாய் மாறும் விசுவாசிகளுக்கு அவர்களது அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டு வருவதை நாம் சமீப காலமாக கேட்டு வருகின்றோம். இந்தியாவில் கர்த்தரை ஆராதித்து வரும் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தன் சொந்த ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை தந்து ஆசீர்வதித்து இருக்கிறாங்க. அந்த தாளந்துகளை ஆண்டவருடைய மகிமைக்கென்று நம்ம பயன்படுத்துறோமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா இங்க ஒரு வாலிபர் தன்னுடைய ஊனத்தின் மத்தியிலையும் ஆண்டவருடைய நாமத்தை தன்னுடைய இசையால மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. என்ன காரியம் நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். நார் ரே ரே இவர் பிறப்பால் ஊனமுற்று பிறந்தார். கைகளில் கூட விரல்கள் இயற்கையாக வளராத போதும் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் பாடும் திறனால் பலவீனமான தன் கரங்களினாலும் பியானோ இசைத்து தேவனை மகிமைப்படுத்தி ஊழியம் செய்து வருகிறார். இவர் சமீபத்தில் பாடி வெளியிட்ட பாடல் உங்கள் பார்வைக்கு. I love you, Lord, for your mercy never fails me. In all my days I've been held in your hands. From the moment that I wake up until I lay my head, oh I will sing of the goodness of God. அன்பானவர்களே, இயேசு நமக்கு நல்ல உடல் பலம் சுகம் கொடுத்துள்ளார். உயிர் உள்ளவரை நம்மால் முடிந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேயர்களே, இந்த வாரமும் ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளின் ஒவ்வொரு செய்தி தொகுப்புகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்திகளுக்கும் ஜெபிக்க மறந்துடாதீங்க. நீங்க இன்னும் நம்ம ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. நம்ம செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்தவ செய்திகளோடு அடுத்த வாரம் உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜான் இன்ஃபன்ட் ரீகன். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.